சுதந்திர நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை, ஈரான் தெரிவித்துள்ளது. பிற நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவில் இனி திணிக்க முடியாது. சுதந்திரமான நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கு ஈரான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ள நிலையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அவர், பிற நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவால் இனி திணிக்க முடியாது. சுதந்திரமான நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை. தனது சட்டவிரோத பகுத்தறிவற்ற கொள்கைகளை கைவிட வேண்டும் என ஈரானின் கோரிக்கையை அமெரிக்கா ஏற்கும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் உலகின் அனைத்து நாடுகளையும் பாதித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள ஐநா பொதுச் செயலாளர், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களால் கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. ஒவ்வொரு கடற்கரை நாட்டையும் மட்டுமல்லாது நிலத்தால் சூழப்பட்ட நாட்டையும் இது பாதிக்கிறது. உலகளவில் அதிகரித்து வரும் பிளவுகள் நம்பிக்கையை அரித்து சர்வதேச சட்டத்துக்கு சவால் விடுத்து கூட்டு பாதுகாப்பின் அடித்தளங்களை சிதைக்கின்றன என தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அது நிச்சயமற்றதாக இருப்பதால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் 2.8% உயர்ந்து ஒரு பீப்பாய் பிராண்டட் கச்சா எண்ணெய் $109 அமெரிக்க விற்பனையாகிறது. ஹர்முஸ் ஜலசந்தி பெரும்பாலும் கடக்க முடியாத நிலையில் உள்ளதால் அந்த பகுதி அசாதாரண சூழலை நிலவி வருவதாக ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டிருக்கும் இந்த கடற்பாதை முடக்கப்பட்டுள்ளதால் பல நாடுகளின் எண்ணெய் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. எனவே மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உட்பட பல நாடுகளும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன.